நல்ல ஆரோக்கியத்தை தேடி தான் இந்த பதிவுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை தேடி நம்ம குடுத்துட்டு இருக்கோம். சரியான பாரம்பரிய அரிசிகளா இருந்தாலும் சரி, பாரம்பரிய உணவு முறைகளை நம்ம திரும்பவும் நினைவு கூர்ந்துட்டு இருக்கோம். அதுக்கான பதிவுகள் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்ம தாத்தா பாட்டி எவ்வளோ நம்ம ஆரோக்கியத்தின் மேல, உணவு மேல எவ்வளோ அக்கறை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில, இயந்திரமான வாழ்க்கையில நம்ம உணவு மேலேயும் உயிர் மேலேயும் அக்கறையே இல்லை. அந்த உணவு மேலே அக்கறை இல்லை, அதனால உயிர் மேலேயும் அக்கறை இல்லாத போயிடுச்சு. இந்த உடம்ப எந்த அளவு அடி அடின்னு அடிக்கிறோமோ அந்த அளவு அடி அடின்னு அடிச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் போய் நம்ம விழுந்துடுறோம், படுத்துக்கிறோம். கடையில் வாங்குற எண்ணெய் எல்லாம் கலப்படமான எண்ணெய் தான், நம்மளுக்கு தெரிஞ்சு தான் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னா அந்த கல்மரச்செக்கு எண்ணெய் தான். இந்த கல்மரச்செக்கு வாகை மரச்செக்குங்க. இந்த வாகை மரச்செக்குல இருந்து எண்ணெய் எப்படி பிழிந்து எடுக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கோல்டன் ஆயில்னு சொல்லக்கூடிய கடலை எண்ணெய். கடலை எண்ணெய் எப்படி பிழிஞ்சு எடுக்கிறாங்கன்னு பாருங்க. எந்த ஒரு கலப்படமும் இல்லை. நேரடியாக நாட்டுக்கடைகளை தேர்வு பண்ணி இவங்களே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கானம் பண்ணி நம்மளுக்கு எண்ணெய் பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இயற்கையான உணவு முறைகளை நம்ம விட்டதனால தான், சத்தான ஆகாரம் எடுத்துக்காதனால தான் இப்போ ஆரோக்கியம் இன்மையின் காரணமாக தான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். மாடு எங்கள்ல ஒருத்தர் மாதிரி பாத்துக்கிறோம். கல்மரச்செக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படிமா பார்த்து வாங்குறது? இப்போ கடலெண்ணெயா இருந்தாலும், தேங்காய் இருந்தாலும், எள்ளெண்ணெயா இருந்தாலும் எப்படி பார்த்து வாங்குறதுங்க? கலருங்க சார், இந்த கலர் இருக்கணும். ஓகே. இந்த கலர்ல இருந்தாதான் கல்மரச்செக்குல ஆட்டி இது பண்ணது டஸ்ட் இருக்கணுங்க. பாட்டில் பண்ணாலுமே அடியில டஸ்ட் இருக்கணுங்க. இதுதான் ஒரிஜினல் ஆயில். கலர் பாத்தீங்கன்னா தங்க கலர்ல இருக்கு. ஆமா, அதுதான் உயிர் சத்து அழியாத வர்றதுனாலதான் நமக்கு இந்த கலர் கிடைக்குது. இதனுடைய மனம் எப்படி இருக்குங்க? இதனுடைய மனம் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெயில இருக்கிற மனம் இருக்குதுங்க. ஓவர் வாசனை வந்ததுங்கன்னா அதனுடைய அது உள்ள எசன்ஸ் கலந்துருக்காங்க. இதை நம்ம பார்த்து வாங்கணும். இதை பார்த்து வாங்கணும். ஆனா பாக்குறப்பவே தெரியுது நம்ம இது கல்மரச்செக்கா இல்ல கடை எண்ணெயா கடலை எண்ணெயான்ற மாதிரி நீங்க பாக்குறப்பவே கையில வச்சிருக்கிறப்பவே தெரியுது. நார்மலா ஒரு பீப்புள் பாத்திரலாம், இது தெரிஞ்சுக்கலாம் இது கல்மரச்செக்கு தான் அப்படின்ற மாதிரி. சரிங்கம்மா, இப்ப தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்குங்க? இதே மாதிரிதான் இருக்குங்களா? அது எப்படி இருக்குங்க? அதுவும் இதே மாதிரி தாங்க. இதுலயும் உயிர் சத்து அழியாததாங்க வரும். இதுலயும் அதே மாதிரி தான் டஸ்ட் படியுங்க. டஸ்ட் படியும். கல்மரச்செக்குல பண்றது இந்த மாதிரி டஸ்ட் ஃபார்ம் ஆகும், கிளியரா இருக்கும். ஃபார்ம் ஆகுனாதான் நம்ம மரச்செக்குல ஆட்டின எண்ணெய்னு இதாகுங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் இது மாதிரி நம்ம கிளியரா இருக்கு, தண்ணி மாதிரி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ ஓகே. எள்ளெண்ணெய் எப்படி இருக்கும்? எள்ளெண்ணையும் அதே உயிர் சத்து அழியாத அதே டஸ்ட் படிஞ்சு வரணுங்க. ஸோ எள்ளுக்கு உண்டான அந்த கலர் இந்த ப்ரௌனா இருக்கும், தேன் மாதிரி இருக்கும். தேன் மாதிரி இருக்குங்க. ஓகே. அதாவது ஒரிஜினலா அப்படியே ஒரிஜினல். ஆமாங்க, ஒரிஜினல் எள்ளு பிளஸ் 2 கிலோ நாட்டு வெல்லம். நாட்டு வெல்லம். இதுல மட்டும்தான் நம்ம நாட்டு வெல்லம் சேர்க்கிறோம். மற்ற எதுலையுமே நம்ம எந்த விஷயமும் சேர்க்கறது எதுவும் செய்யறது இல்லைங்க. இது ஆயில் பிரிஞ்சு வரதுக்காக நம்ம நாட்டு வெல்லம் சேர்த்துக்கிறோம். சரிங்க. ஒரு கானத்துக்கு 2 கிலோ சேர்த்து 20 கிலோக்கு 2.5 kg சேர்த்துக்கிறோம் நாட்டு வெல்லம். நாட்டு வெல்லம் சேர்த்துக்கிறோம். எள்ளுல மட்டும் அந்த விஷயத்த நம்ம சேர்த்து